இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. அடுத்தாப்புல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பண்ண அநியாயங்கள். அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணாங்களா அவங்க? இல்லை கேட்குறவங்க எவ்வளவுக்கு அநியாயம் பண்ணாங்க? 100%க்கு மேலே பெர்சன்டேஜ் இல்லைங்க, அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க. இருக்கலாம், நம்மளுக்கு எப்படி தெரியுப்போ உதயநிதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டார். ரஜினிகாந்த் மாதிரி தான் அவரும். அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்தது. அவர் கூட ஈஸிலி பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஈஸியாக வந்திருக்க முடியும். எப்படி வந்திருக்க முடியும்? மித்தவனுங்க வாங்குற லஞ்சத்தை குறைச்சி, தன்னுடைய சகாக்களுக்கு இருக்கிற மதிப்புகளை குறைச்சி, அதாவது அடுத்தவங்களை குறை சொல்லணும் ஆளுங்கட்சி. அதுதான் நோக்கமே தவிர தான் என்ன பிடுங்கணுங்கிறது சொல்கிறதே கிடையாது. அதை விட்டுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அது கலைஞர் கருணாநிதி பேர் வைக்கணுன்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள விட்டுருந்தா இந்த தமிழ்நாடு பேர் கலைஞர் கருணாநிதி நாடுன்னு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவருக்கு வாய்ஸ் இல்லை அந்த அளவுக்கு. இப்போ ரஜினிகாந்துக்கு கொஞ்சம் ஃபேட் ஆகிடுச்சு அவருடைய பாப்புலாரிட்டி. அவருடைய இது எல்லாமே இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல பேசி அவருக்கு பாப்புலாரிட்டி இருந்த லெவல் வேறு. அது கொலையெல்லாம் நீங்கள் நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? இவர் இருக்கார்ல ஒரு டேரக்டர், எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரியே படம் எடுத்துகிட்டு இருப்பார்ல, அவர் மாதிரி ஆளுங்களாம் நீ என்ன ஒன்று கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி வா, முதல்ல இது நிறுத்து, முதல்ல நீ மக்களுக்கு முடிஞ்சால் நல்லது சொல்லு, இல்லை மூடிட்டு உன் வேலை வைப்பார். அடுத்த வாட்டி பண்ணினா சென்சார் போர்டு கூப்பிட்டு அவனை என்ன சொல்லணும்? யோ என்ன நீ எப்போ பார்த்தாலும் வயலன்ஸ் இவ்வளோ வைக்கிற, குறையா, இல்லைன்னா சென்சார் பண்ண முடியாதுன்னு அதை கிழிச்சு போடணும். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஓகே சார், இப்போ அதே மாதிரி நீங்க இப்போ சொன்னீங்க இந்த நடிகர் மோகம் அப்படின்றதுனால விஜய் அவர்களை பத்தி அவருக்கு ஓட்டு போட்டதே நிறைய பேர் என்ன விமர்சனங்கள் வைக்கிறாங்கன்னா அது நடிகர் மோகத்துல போய் எல்லாரும் பின்னாடி போறாங்க, கூட்டம் சேருது அப்படின்ற ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அந்த மோகம் ஏன் கமல் சாருக்கு வரல, ஏன் விஷாலுக்கு வரல, ஏன் விஜய்க்கு வருது? அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. இட் இஸ் டிபேட்டபிள். அதாவது விஜய்க்கு வர்றது மோகம்ங்கிறத ஒரு பர்சன்டேஜ் நான் ஒத்துக்கிறேன். பட் அதை விட முக்கியம் அவர் இமேஜ் பில்டிங். ஹவு டிட் தி பேரண்ட்ஸ் பில்ட் இஸ் இமேஜ்? அவர் தன்னுடைய படங்கள் எப்படி இமேஜை பில்ட் பண்ணிக்கிட்டாரு? தன்னுடைய சக தொழிலாளர்களோ இல்லை ப்ரொடியூசர்ஸோ டைரக்டரோ அவங்களோட எப்படி ஒரு அணுகுமுறை எப்படி இருந்தது? ஏன்னா நம்மளாம் மனுஷன் தானே, அணுகுமுறைகள் எப்படி இருந்தது? அதை பற்றி அவங்க என்ன வெளியில் பேசுகிறாங்க? இப்போ ஒரு கோர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு விட்னஸ் தான் முக்கியம். ஒரு எந்த கேஸாக இருந்தாலும் விட்னஸை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட்டே வருது. அந்த மாதிரி இவருக்கு விட்னஸ் எல்லாம் இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க விஜய் நல்லவர்னு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நடிகர் என்ற மோகம், இந்த விட்னஸ் என்னை மாதிரி ஒரு 100 பேர் பேசுகிறது. அடுத்தாப்புல டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே பண்ண அநியாயங்கள். அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் பண்ணாங்களா அவங்க? இல்லை கேட்குறவங்க எவ்வளோக்கு அநியாயம் பண்ணாங்க? 100%க்கு மேலே பெர்சன்டேஜ் இல்லைங்க, அந்த அளவுக்கு அநியாயம் பண்ணாங்க. இப்போ வர்ற நியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்காரங்க என்ன பண்ணாங்க, ஏடிஎம்காரங்க என்ன பண்ணாங்க, இதெல்லாம் மக்கள் முட்டாள் தான், ஓகேயா ஓட்டு போடுறான். பட் அந்த முட்டாள்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கும்ல, அப்போ யோசிப்பான்லாம், டேய் என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் ஹிந்துக்கு எகென்ஸ்டாக பேசுகிறான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு ரிலீஜனை சப்போர்ட் பண்ணுறான், சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ரிலீஜனை அவமதிக்கிறான், அப்புறம் கொள்ளையடிக்கிறான், மண்ணை அள்ளுறான், என்னென்னமோ பண்ணுறான், அநியாயம் பண்ணுறானுங்க இந்த கனிம வளங்களை. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்களா அவங்க? அப்பப்போ ஓரளவுக்கு முழிச்சு எந்திரிப்பாங்கல்ல, அப்படி கரெக்டாக எந்திரிச்சாங்க. இவர் கரெக்டாக எலெக்ஷன் வந்தது, இவர் கரெக்டாக பேசினார், விழுந்தது ஓட்டு. அதாவது 2-3 காரணங்கள் இது அப்படி நான் நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக நான் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தனுஷ் அவர்களுடைய ரசிகர் மன்றத்திலேருந்து இப்போ இடைத்தேர்தல் நிற்க போகிறதா ஒரு செய்தி வந்துச்சு. அது பின்னாடி அதுக்கு அந்த கட்சிக்கு பின்னாடி உதயநிதி அவர்கள் இருக்கிறதா ஒரு விஷயத்த இருக்கலாம். நம்மளுக்கு எப்படி தெரியுமோ உதயநிதிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா அவர் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி விட்டார். ரஜினிகாந்த் மாதிரி தான் அவரும். அவருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இருந்தது. அவர் கூட ஈஸிலி பிகம் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு. ஈஸியாக வந்திருக்க முடியும். எப்படி வந்திருக்க முடியும்? மித்தவனுங்க வாங்குற லஞ்சத்தை குறைச்சி, தன்னுடைய சகாக்களுக்கு இருக்கிற மதிப்புகளை குறைச்சி, இப்போ எப்படி அவர் தொகுதிக்கு நல்லது பண்ணாரோ அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் பண்ணலை அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது, எனக்கு இண்டிவிஜுவலாக ஒன்றும் இல்லை. அதனால் அவர் அதை பண்ணியிருந்தாருன்னா அவர் சிஎம்மாக வந்திருக்க முடியும். பட் அவர் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டார்.
இன்னுமே அவர் ஒரு ரொம்ப கஷ்டம். ஏன்னா விஜயோட இமேஜ் இப்போ அவர் சட்டசபையில் பேசுகிறதுமே அவர் கொஞ்சம் மீனிங் இல்லாமல் தானே பேசுகிறாங்க. டிஎம்கே காரங்க எதாவது பேசணும் மாத்தி மாத்தி இது எதையா இல்லை என்னன்னு சொல்கிறேன், நீங்கள் வந்து ப்ளேம் கேம் தான். அதாவது அடுத்தவங்கள குறை சொல்லணும் ஆளுங்கட்சி, அதுதான் நோக்கமே தவிர தான் என்ன பிடுங்கணுங்கிறது சொல்கிறதே கிடையாது. அதை விட்டுறாங்க. இவன் என்ன பண்ணுறாங்கன்னா அது கலைஞர் கருணாநிதி பேர் வைக்கணுன்றாங்க. இன்னும் கொஞ்ச நாள் அவங்கள விட்டுருந்தா இந்த தமிழ்நாடு பேர் கலைஞர் கருணாநிதி நாடுன்னு வந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. ஐ திங்க் அந்த மாதிரி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருந்திருந்தாங்கன்னா தமிழ்நாடு சரியில்லைப்பா, நீ கலைஞர் கருணாநிதி தமிழறிஞர் கலைஞர் கருணாநிதி நாடுன்னு வைங்கப்பான்னு வச்சிருப்பாங்க. ஆமா, அப்பெல்லாம் வந்து பேர்ல இருந்து அது பேர் தான் முக்கியம் அவங்களுக்கு. ஸ்டூடண்ட்ஸ் கொடுக்குற பேக்ல இருந்து எல்லாத்துலயுமே அவங்க போட்டோஸ் எந்த இடத்துல அதாவது அதெல்லாம் இப்போ ஒருத்தர் கேட்டார், நீங்கள் மக்கள் பணத்தில் தானே பண்ணீங்கன்னு டிவி கேட்டார். அவர் சொன்னார், இப்போ நீங்களும் மக்கள் பணத்தில் தானே சரியான கரெக்டு. இவர் சொன்னதும் கரெக்டு, அவர் சொன்னதும் கரெக்டு. இவங்களும் விஜயும் மக்கள் பணத்தில் தான் பண்ணுறாரு, சொந்த பணத்தில் பண்ணலை. அவங்களும் மக்கள் பணத்தில் தான் பண்ணாங்க. அதனால் 2 பேருமே அதெல்லாம் பார்த்து பிற்காலம் அதெல்லாம் பார்த்து மக்களுக்கு வந்து அறிவு வந்திருக்கடா முழிக்கிறாங்க. அவன் தூக்கத்தில் இல்லைன்னு நினச்சாங்கன்னா தான் நல்லது, இல்லைன்னா எல்லாருக்குமே செட்பேக் ஆகும். ஓகே சார், இப்போ வந்து ரஜினி அவர்கள் வந்து அப்போ சொல்லியிருந்தாரு, நான் வந்து அந்த டைம்ல வந்து நின்று இருந்தேன்னா நான் வந்து முதலமைச்சர் ஆயிருப்பேன் ஈஸியா. சந்தேகமே இல்லை, ஆயிருப்பாரு. ஓகே, உறுதியாக ஆயிருப்பாரு. ஓகே சார், இப்போ வந்து அப்போ வந்து என்னன்னா வந்து டிஎம்கே ஓட்டு போடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கை காட்டி விட்டுட்டு போயிட்டாரு. சோ இப்போ வந்து அது மாதிரி தனுஷுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இப்போ அவருக்கு வாய்ஸ் இல்லை அந்த அளவுக்கு. ஓகே, இப்போ ரஜினிகாந்துக்கு வந்து கொஞ்சம் ஃபேட் ஆயிடுச்சு அவருடைய பாப்புலாரிட்டி. அவருடைய இது எல்லாமே இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு கண்ட இடத்துல பேசி அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி வந்து இருந்த லெவல் வேற. இப்போ வந்து அது கொஞ்சம் சப்ஸ்டான்ஷியலாக குறைஞ்சிருக்கு. பட் வி ஸ்டில் ரெஸ்பெக்ட் ஹிம். ஹி இஸ் அ கிரேட், இஸ் அ நைஸ் மேன். ஹி இஸ் நாட் அ ஃப்ராட். பட் அவர் சுயநலத்தை வந்து நீங்கள் வந்து பப்ளிக்கு வர்ற போது சுயநலத்தை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கணும். அது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் சுயநலத்தை ஒதுக்கி வைக்கணும், இல்லை ஒதுக்கி வைக்கிற மாதிரியாவது இமேஜை கிரியேட் பண்ணணும், டிஎம்கே காரங்க பண்ணுற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து எப்போ பப்ளிக் ஃப்ரெண்ட்லியாக இருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து இது பில்ட் ஆகும். இன்னுமே ரஜினிகாந்த் ரிவைவ் ஆகிறது அந்த பீக்குக்கு போகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே சார், நீங்க வந்து விஜய் சார் வந்து ஒரு பர்சனலி வந்து மீட் பண்ணிருப்பீங்க இந்த மூவிஸா இருக்கட்டும் அந்த டைம்ல. அப்போ வந்து நீங்க பார்த்த விஜய் சாருக்கும் இப்போ வந்து சட்டமன்றத்துல பேசுறது, பிரச்சார கூட்டங்கள்ல பேசுறது, இப்படி பார்க்க விஜய் சாருக்கும் வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபரன்ஸ்? இல்லை, நல்லா அவர் வந்து தரமாக இருக்காரு. ஓகே, ஹீ நோஸ் ஹவு டு கேரி ஹிம்செல்ஃப். அதாவது உங்களுடைய ஃபிசிக்கல் ப்ரெசன்டேஷன் மட்டும் இல்லை, வாட் டு யூ டாக், ஹவு டு யூ டாக், உங்கள் ஃபேஸில் என்ன இருக்குது, நீங்கள் சிறுன்னு குரங்கா இருக்கீங்களா மனுஷனாக இருக்கீங்களா சிரிச்சுக்கிட்டு, அதெல்லாம் அவர் கரெக்டாக பண்ணுறான்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சிரித்துட்டே இருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? அவனுங்க முகமே கடுகடுன்னு இருக்கும் நிறைய பாலிட்டிஷியன்ஸு. அந்த கடுகடுப்பு இவருக்கு இல்லை. இவர் வந்து ஆல்ரெடி யூஸ் ஆன முகம். இவர் வந்து ஒரு ப்ளசண்ட்டான அக்செப்டபுள் ஃபேஸு. அவருடைய ஹேர் ஸ்டைலு, அவருடைய ட்ரெஸ் பண்ணுற விதம், அவர் அணிகிற உடைகள், அவருக்கு இருக்கிற அட்வைசஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அவர் ரைட் ட்ராக்ல தான் போகிறாருன்னு எனக்கு புரியுது. கரெக்டாக பண்ணுறாரு. அதில் லஞ்சத்தை ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணியிருக்காரு. அதை மீறி லஞ்சம் இருக்கத்தான் செய்யுங்க. இதெல்லாம் ஒரு நாளாக அழிக்க முடியாது. எவ்ரி காயின் ஹஸ் 2 sides. அதை வச்சு அவரை போட்டு நீங்கள் குறை சொல்லியெல்லாம் ஜெயிக்க முடியாது. இப்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 ப்ராஜெக்ட் சிஎம்டியில் கிளியர் ஆகி 10 பைசா செலவு இல்லாமல் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு. 500 கோடி 300 கோடி 250 கோடி. உங்கள் பேப்பர் க்ளீனாக இருந்தால் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல். நான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், எங்கள் சொந்தக்காரருக்கு ஒரு அப்ரூவல் வந்துச்சு. அப்படி திருச்சியில் 1.5 வருஷத்துக்கு முன்னால் அவர் 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா கேட்டாங்க. அவர் அப்படியே கடப்பில் போட்டார். திடீர்னு ஒரு நாள் பார்க்குற 2-3 மாதத்துக்கு முன்னால் அப்ரூவல் வந்துருச்சு அவருக்கு. ஆட்டோமேட்டிக்காக கிளியர் பண்ணுறாங்க. அதான் பேப்பர் கரெக்டாக இருந்தால் உங்களுடைய ரெப்ரசன்டேஷன், அது பேப்பர் ப்ராடக்ட் ப்ரெசன்டேஷன் கரெக்டாக இருந்து லீகலாக கரெக்டாக இருந்தால் கிளியர் பண்ணிடுவாங்க. நீங்கள் 10 பைசா கொடுக்க வேண்டாம். யாருமே காசு கேட்குறது இல்லை, வாங்குறது இல்லை. கார்பரேஷனில் எத்தனை பேருக்கு வேலை காலி ஆயிடுச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஒரு 32 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது லஞ்சம் வாங்கினாங்கன்னு. அவங்கெல்லாம் இனிமேல் திரும்ப வரணும். ரெண்டாவது இந்த ஜேஇஏ எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ஒரு டார்கெட் இருந்தது, மந்த்லி இவ்வளவு வாங்கணும்னு. எப்போ நீங்கள் டிஎம்கே ரெஜிம் ஏடிஎம்கே ரெஜிமில் கம்மியாக இருந்தது, டிஎம்கே ரெஜிமில் கூட இருந்தது. அந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நெவியோட தெரிஞ்ச ஒருத்தர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார் பிளானிங்கில். அவர் நிம்மதியாக இருக்குன்றார். இப்போ சார் லஞ்சம் பிரச்சனையே கிடையாது, முன்னால் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க, நான் வாங்க மாட்டேன் லஞ்சம். எனக்கு கீழே உள்ளவன் 30,000 கேட்டால் 60,000 வாங்கிட்டு வந்துடுவான், வாங்கிட்டு வந்து 30,000 கொடுப்பான், 30,000 எடுத்துக்குவான். அப்படிலாம் நடந்திருக்கு சார். இப்போ எல்லாம் கப்பு சிப்புன்னு வாழை சுட்டிட்டு இருக்கானுங்க. ரொம்ப குறைஞ்சி போச்சு சார், வாழ்க்கையே நிம்மதி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு.
இதெல்லாம் வந்து நம்ம அனுபவபூர்வம் பார்க்குறோம். அப்போ இவங்க என்ன பண்ணுறது? அப்புறம் எப்படி விஜய் கெட்டவர் நீ சொல்லுவீங்க? ஓகே ஒருத்தன் வந்தான் காலி பண்ணிட்டான், எல்லாரையும் லஞ்சம் வாங்குறோம் பூரா பெரியும், ஒரு க்ளீன் கவர்மெண்ட் ட்ரை பண்ணுறான். அப்போ நம்ம வந்து அவரோட சேர்ந்து வாழ்ந்து இப்போ பாருங்கள் அவர் என்ன பண்ண, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட மோதல் கூடாது, அவங்களோட ட்ராவல் வித் தெம், கல்யாணம் பண்ணியாச்சு அவங்கள, ட்ராவல் வித் தெம் அண்ட் கெட் திங்ஸ் டன் ஃபார் த ஸ்டேட். அதானே பண்ணுறாரு அவர். அதை நக்கல் பண்ணுவானுங்க, வாங்கி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவன் நக்கல் பண்ணிட்டுருப்பான், பேசிட்டு தான் இருப்பான். நீ உட்காந்தியானா ஏன் உட்காந்தாயம்மா, நின்னியானா ஏன் நிற்கிறாயம்மா, அதெல்லாம் அவர் காது கொடுத்துக்காக அவர் வாட வேலை கரெக்டாக பார்க்குறாரு. இப்போ பாருங்கள், நேற்று வந்து அமித்ஷா வந்து என்ன பிரமாதம் பண்ணிட்டு போயிட்டாரு. எப்பா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டு தன்னுடைய வசதிக்காக நீங்கள் பக்கத்து ஸ்டேட்டு தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் தப்புப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமாம், தப்பு தானே. நீ வந்து அதுக்காக அவனையே தண்ணிலாம் மாட்டிக்கிறேன்ற. ஸோ இதெல்லாம் திங்ஸ் வில் ஹேப்பன். ஓகே சார். இப்போ வந்து இப்போ வந்து விஜய் சார் வந்து முதலமைச்சர் அவரை பதவியேற்று ஒரு 100 நாளுக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நான் மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படின்ற சொல்லியிருந்தார்ல, நீங்களே இப்போ வந்து நிறைய விஷயங்களை வந்து சொன்னீங்க. அந்த மாற்றம் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா சார்? மாற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருமா, ஓவர் நைட் வராது. இப்போ ஒருத்தனை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா விஜய் தான் கொலை பண்ணாரா? ஒருத்தன் கொலை பண்ணுறான், உடனே அதுக்கு சீஃப் மினிஸ்டர் தான் காரணம். எல்லா ஆட்சியிலையும் சொல்லுவாங்க, டிஎம்கேலையும் சொன்னாங்க, எல்லாத்துக்கும் ஒருத்தனை போட்டு ஏறிட்டே இருக்க முடியாது. நீங்கள் வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. வடநாட்டில் நடக்கலையா, இல்லை பக்கத்து சைடில் நடக்கலையா, எல்லா ஊர்லேயும் கொலைகளையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது கொலையெல்லாம் நீங்கள் நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்? இவர் இருக்கார்ல ஒரு டேரக்டர், எல்லாரையும் கொலை பண்ணுற மாதிரி படம் எடுத்துகிட்டு இருப்பார்ல, லோகேஷ் கனகராஜ், அவர் மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் என்ன ஒன்று கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி, வா முதல்ல இது நிறுத்து, முதல்ல நீ மக்களுக்கு முடிஞ்சால் நல்லது சொல்லு, இல்லை மூடிட்டு உன் வேலை வைப்பார். அடுத்த வாட்டி பண்ணினா சென்சார் போர்டு கூப்பிட்டு அவனை என்ன சொல்லணும்? யோ என்ன நீ எப்போ பார்த்தாலும் வயலன்ஸ் இவ்வளோ வைக்கிற, குறையா, இல்லைன்னா சென்சார் பண்ண முடியாதுன்னு அதை வந்து கிழிச்சு போடணும். அப்போ தான் நாடு திருந்தும். இல்லை எப்படி நாடு திருந்தும்? நீங்கள் என்ன வளர்க்குறீங்க, எல்லாரும் டியூன் பண்ணுறீங்க, எல்லாரும் என்ன பண்ணுறீங்க, 15 வயசு பையனா டேய் பக்கத்தில் தானே அடி பரவாயில்ல எடுத்துகிட்டு போ வெட்ரா இப்படியே சொல்லிட்டு தான் என்னங்க அர்த்தம்? அந்த நியூஸாக போடுவான் எல்லா சேனல்லையும். சேனல்களுக்கும் அறிவு கிடையாது, சினிமா இயக்குநர்களுக்கும் அறிவு கிடையாது. இவனுங்க வந்து பவர்ஃபுல் மீடியத்தை வச்சுக்கிட்டு எல்லாரையும் சாவடிக்கிறானுங்க, சொசைட்டியை கொள்றானுங்க. இன்னும் 10-20 வருஷம் கழிச்சு இந்தியா என்ன எனக்கு தெரியாது, நான் செத்து போயிடுவேன், எனக்கு கவலை இல்லை. பட் நம்ம சொசைட்டிக்கு நான் என்ன சொல்கிறேன், நம்மளாம் மீடியாவில் இருக்கோம், நம்ம வந்து ஒன்றும் மூடிக்கிட்டு சும்மா பொத்திக்கிட்டு இருக்கணும், இல்லை நல்லது பண்ணணும். கெடுதல் பண்ணிட்டே இருந்தால் என்ன அர்த்தம்? ஏன்டா உனக்கு காசு வருதுங்கிறக்கா என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்போ அரசியல்வாதிக்கு உனக்கு என்னடா வித்தியாசம்? அப்போ நீனும் ஒரு பொறுக்கியான அரசியல்வாதி தான், மட்டமானவன் தான். உன் காசுக்காக தானே நீ பண்ணுற, அதை நிறுத்துங்கடா. வயலன்ஸை நிறுத்துமோ இல்லை, வயலன்ஸை நிறுத்துனா நீ படத்தில் வயலன்ஸ் தேவைன்னா தேவையான இடத்துல வை. எப்போ பார்த்தாலும் கத்தி தூக்கிட்டு ஆளவன் அந்த அந்த என்னமோ சிந்தாரி படம் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, ஸ்க்ரீனுக்கு வெளியிலே ரத்தம் ஊற்றும், தனுஷ் படத்தில் ஸ்க்ரீனில் வெளியில் ரத்தம் ஊற்றும், அப்படியே ஒரு குடம் நிறைய அப்படி இருக்கும் படம். இதெல்லாம் வேஸ்ட்டுங்க. வெறுப்பை வந்து நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுறீங்க, அதாவது ஹேட் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரொமோட் பண்ணுற ரிலிஜன், ஹேட் ரிலிஜன் மாதிரி மக்களுடைய மனதில் ஹேட் வரணும், அவன் வந்து மக்களோட ஒத்து வாழக்கூடாது, அவன் தகராறு பண்ணிட்டே இருக்கணும், வீம்பு பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எல்லாருமே அட்வொகேட்டா, நம்ம லிட்டிகேட்டா? நம்மளாம் மனுஷங்க. முதல்ல லிட்டிகேஷனை நிறுத்து, ஒத்து வாழுங்கடா. சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, சம்பாரிச்சிங்களா? இன்னொருத்தன் சம்பாரிச்சான்னா வயிற்றுச்சல் படாத, அவன் சம்பத்தியே அவன் சம்பாதிக்கிறான், உன்னால் முடிஞ்ச சம்பாரிச்சிட்டு வாழுங்கடான்றேன். இதெல்லாம் போதனமாக இருக்குது. நானும் புத்தரா காந்தியாங்க, சாதாரண ஆள். என்னை பொறுத்தவரை எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், முடிஞ்சா ஃபாலோ பண்ண, முடியலன்னா போய் கெடுங்க. ஓகே சார். இப்போ வந்து இந்த படத்துலலாம் வந்து இந்த மாதிரியான நிறைய வன்முறைகள் காட்டுறது, இதுதான் வந்து உண்மையான வாழ்க்கையிலுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. கட்டாயம் பண்ணத்தானே சார், எந்த சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலை? இப்போ எம்ஜிஆர் எப்படி சிஎம் ஆனார் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல்? விஜய் எப்படி சிஎம் ஆனார்? ஒரு ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மக்களுடைய திங்கிங்கை, மக்களுடைய பிஹேவியரல் பேட்டர்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்படி இருக்கல இவங்க தான் நிறுத்தணும். யாராவது அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அப்பா நான் சம்பாரிச்சப்பா, எனக்கு சம்பளம் 50 கோடி ரூபா ஒரு படத்துக்கு, நான் 4 படம் டைரக்ட் பண்ணிட்டேன், போதுண்டா நிறுத்துங்கடா, நான் இனிமேல் வயலன்ஸ் வச்சு எடுக்கலப்பா, இந்த மாதிரி படம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சங்கர் பண்ணலையா படம், வெயில்னு படம் பண்ணார், வயலன்ஸ் இருந்தது அதில் இல்லை. ஏங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாதா? எல்லாரும் பண்ண முடியுங்க, பண்ணணும்னு நினச்சா பண்ணலாம். ஓகே சார், இன்னைக்கு நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்பவே நன்றி சார். தேங்க்யூம்மா.